மறுநாள் காலையில எவ்வளோடா ஜெயிச்சேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க 300 ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டேன், ஏந்தா 200 ரூபான்னு கொடுக்குறான். 200 ரூபாய் வச்சுட்டு எப்படி இன்டர்வியூ போடுறதுன்னு யோசிக்கிறான். ராய் அவன் ஃப்ரெண்டை கூட்டிக்கின்னு பஸ் ஸ்டாப்புக்கு போறான். போற வழியிலே நீ என்னதான் பண்ணலான்னு ஐடியால இருக்கன்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க, மாசத்துல 2 நாள் வேலை செஞ்சா போதும் 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்னு ராய் சொல்றான். அப்படி என்னடா வேலைன்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க, செயின் ஸ்நாச்சிங்னு சொல்றான். ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுறான். அங்கிருந்த ஒரு வயசான அம்மாவை பாக்குறான். கழுத்துல பெரிய செயின் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராய் அவங்களையே குறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த சீன் இருக்குது. பஸ் வருது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பஸ் மடக்குறான். பார்த்தா உள்ள இருந்து ராயோட லவர் அவன் அத்தை பொண்ணு இறங்குறா. இவங்க பேரு ஆனி. ஆனி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனிய ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு மறுநாள் இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு ஆனி கையில இருந்த மோதிரத்தை அங்க இருந்த டீச்சர் பசங்க எல்லாம் பாக்குற மாதிரி கையில இருந்து பிடுங்கிட்டு வந்துடுறான். அந்த ரிங்கை அடகு வச்சு இன்டர்வியூக்கு பணம் ரெடி பண்றான். அன்னைக்கு நைட் ராய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ 2 பேர் வந்து ஏதோ ஒரு வேலையை சொல்றாங்க. ராயும் நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றான்.